உதாரணம் 20 2016 ஆண்டு பார்ட் ஏயில வந்த கேள்வி. கவனிங்க பிள்ளைகளே. வழக்கமான குறிப்பீட்டுடன் ஏ காவி தந்திருக்கு, பி காவி தந்திருக்கு, சி காவி தந்திருக்கு. அந்த சி காவியில ஒரு அல்பாண்ட சரிதான் ஒரு தெரியாத கணியம் இருக்கு. முதலாவது கேட்டு கிடக்கு ஏ காவியின் பருமன். இப்ப எங்களுக்கு தெரியும் இந்த ஐஜேயோட வந்தா ஐஜேயோட வரைக்க ஏ காவியின் பருமன் என்னண்டு வரும். ஏ காவியின் பருமன்ன்றது 3i சக 4j பருமன். ஐ குணகத்தின் வர்க்கம் சக ஜே குணகத்தின் வர்க்கத்தின் வர்க்கமூலம். அப்ப வர்க்கமூலம் 3 வர்க்கம் சக 4 வர்க்கம். அப்ப 5 வரும். 9 16 25 வர்க்கமூலம் எடுத்து விட 5 வரும். அப்ப ஏ காவியின் பருமன் 5. அடுத்தது பி காவியின் பருமன் கேட்டுக்கிறாங்க. அப்ப பி காவியின் பருமனை பார்ப்போம். இரண்டாவது பி காவியின் பருமன். பி காவி என்றது 4i சக 3j. அப்ப அதிண்ட மட்டு வர்க்கமூலம் 4 வர்க்கம் சக 3 வர்க்கம். இதுவும் அதே மாதிரி 5 வரும். சரி, இது கொஞ்சம் இலகுவான கேள்வி. இது முதலாவது வினாவில தான் இந்த ரெண்டும் கேட்டிருக்கு. அடுத்த ரெண்டாவது கேள்வியை பார்ப்போம். அதுல ரெண்டாவது பார்ட். A.C B.C ஆகியவற்றை அல்பா சார்பில காணட்டாம். ரைட். இப்ப நாங்கள் A.C ஏ காவி தெரியும் 3i சக 4j ஏ காவி. சி காவி தெரியும் அல்பா ஐ சக 1 மைனஸ் அல்பா ஜே. இதுக்கு டொட் எடுத்து விடுவோம். ஐ டாட் ஐ ஜே டாட் ஜே தான் வரும். அப்ப 3 அல்பா சக 4 தர 1 மைனஸ் அல்பா. இதை சுருக்கினமண்டா 4 சய அல்பா. அப்ப ஏ டாட் சிய அல்பா சார்பில காண சொல்ற 4 சய அல்பா. அதே மாதிரி பி டாட் சியையும் காண சொல்ற. பி டாட் சி பி காவி என்றது 4i சக 3j டாட் சி காவி என்றது அல்பா ஐ சக 1 மைனஸ் அல்பா ஜே. இதுதான் சி காவி. இதுவும் அதே மாதிரி டொட் எடுப்போம். ஐ டாட் ஐ ஜே டாட் ஜே அது மட்டும்தான் வரும். 4 அல்பா சக 3 தர 1 மைனஸ் அல்பா. 4 அல்பாவில 3 அல்பா போன அல்பா சக 3. சரிதானே? ஏ டாட் சி காண சொல்றார் அல்பா சார்பில கண்டுட்டோம். பி டாட் சியையும் அல்பா சார்பில காண சொல்றோம் கண்டுட்டோம். சரிதானே? அடுத்ததா என்ன சொல்றாருண்டா ஏக்கும் சிக்கும் இடையில உள்ள கோணமும் பிக்கும் சிக்கும் இடையில உள்ள கோணத்திற்கு சமனெனின். இப்ப காவியில அந்த கோணத்தை கொண்டு வரணும்டா குற்று பெருக்கம் தான் ஒரே வழி. அப்ப ஏக்கும் சிக்கும் இடையில உள்ள கோணம்டா ஏ டாட் சி எடுத்தா அந்த கோணம் வரும். பிக்கும் சிக்கும் இடையில உள்ள கோணம்டா பி டாட் சி எடுத்தா வரும். சரி, அந்த இடையில உள்ள கோணத்தை நான் தீட்டாண்டு வைக்கிறேன். ஏ டாட் சிய என்னண்டு எழுதலாம். ஏ டாட் சிய மட்டு ஏ மட்டு சி
ஏக்கும் சிக்கும் இடையில உள்ள கோணத்தின் கொசைன் cos θ. சரி, ஏ டாட் சி ஏற்கனவே எங்களுக்கு தெரியும் 4 sin ஆல்பா. அப்ப 4 sin ஆல்பா சமன் மட்டு ஏ. இந்த மட்டு ஏ ஏற்கனவே நாங்கள் கண்டு வச்சிருக்கிறோம். மட்டு ஏ மட்டு பி எல்லாம் 5. மட்டு ஏ மட்டு பி எல்லாம் 5. அப்ப அதுக்கு பதிலா 5 போடுறோம். மட்டு சி தெரியாது, அது கிடக்கட்டும். மட்டு சி எழுதலாம், சரிதான், அது வெட்டுப்படும். cos θ இதுக்கு முதலாம் சமன்பாடு ஒரு பெயர் போட்டு வச்சிருக்கிறேன். அதே மாதிரி பி டாட் சியையும் எழுதுவோம். பி டாட் சி மட்டு பி மட்டு சி, பிக்கும் சிக்கும் இடையிலான கோணம் ஒரே கோணம். ஏக்கும் சிக்கும் இடையில என்ன கோணமோ அதே கோணம். அப்ப அதே தீட்டா. பி டாட் சி அல்பா சகம் 3, மட்டு பி 5, மட்டு சி அப்படியே இருக்கட்டும், அது வெட்டுப்படும். cos θ. இப்ப முதலாம் சமன்பாட்டை இரண்டாம் சமன்பாட்டால பிரிச்சீங்களா cos θ வெட்டுப்படும், மட்டு சியும் வெட்டுப்படும், சரிதான். அப்ப இஞ்சால 5 வெட்டுப்படும். அவை உங்களுக்கு 4 sin ஆல்பாவின் கீழ் அல்பா சக 3 சமன் எல்லாம் வெட்டுப்பட்டு இங்க உண்டு வரும். இதுல இருந்து 4 sin ஆல்பா சமன் அல்பா சக 3, 2 அல்பா சமன் 4 3 போனா 1. அப்ப அல்பா என்னண்டு வருது, அல்பா சமன் அரை என்று வரும். சரியா? ரைட். அடுத்ததா உதாரணம் 21, 2015 ஆண்டு பார்ட் ஏயில வந்த கேள்வி. ஒரு உற்பத்தி ஓவர் குறித்து ஏ பி என்ற 2 புள்ளிகளின் தானக்காவி தந்திருக்கு, சரிதான். லெம்டா ஐ சக மியூ ஜே, மியூ ஐ மைனஸ் லெம்டா ஜே. இந்த லெம்டா மியூவை பற்றி சொல்லி கிடக்கு. லெம்டா மியூ நேர், சரிதான், லெம்டாவிட மியூ பெரிதண்டம் தந்திருக்கு, சரிதான். ஏஓபி ஒரு செங்கோணம் என காட்டுக. இது அந்த முதல் செய்த கேள்வி மாதிரி. செங்கோணம் என்றா நாங்கள் என்ன செய்ய போறோம், ஓஏ காவியையும் ஓபி காவியையும் டொட் எடுத்து 0 என்று வந்தா செங்கோணம் என்று நாங்கள் சொல்லுவோம். சரியா? ரைட். இப்ப நான் முதல் அதை செய்கிறேன். ஓஏ காவி டாட் ஓபி காவி. ஓஏ காவி எங்களுக்கு தெரியும், லெம்டா ஐ சக மியூ ஜே. ஓபி காவி மியூ ஐ மைனஸ் லெம்டா ஜே. சரி, இப்ப நாங்கள் டொட் எடுத்தோம்டா லெம்டா மியூ ஐ டாட் ஐ 1 மைனஸ் மியூ லெம்டா ஜே டாட் ஜேயும் 1. அப்ப லெம்டா மியூ மைனஸ் மியூ லெம்டா 0 என்று வந்துடும். அப்போ ஓஏ காவி டாட் ஓபி காவி 0 என்றா உங்களுக்கு தெரியும், ஓஏயும் ஓபியும் செங்குத்து. ஓஏயும் ஓபியும் செங்குத்தண்டா அந்த ஏஓபி என்ற கோணம் 90 பாகம். சரியா? ரைட்.
இங்க பாருங்க, இதை நாங்கள் ஒரு படத்தில் கீறுவோம். இது ஏ, ஏன்ற தானக்காவி lambda I plus mu j. இது பி என்ற புள்ளி, அதிൻ്റെ தானக்காவி mu I மைனஸ் lambda j, lambda mu நேர். அவை பி என்றது x அச்சு கீழே வரும். ஏண்டா மைனஸ் மியூ ஜே என்று கிடக்கு, மியூ ஐ மைனஸ் லெம்டா ஜே என்று கிடக்கு. அப்ப மைனஸ் லெம்டா என்று வந்தபடியா சரிதான், அது எக்ஸ் அச்சு கீழே தான் வரும். மற்றது இன்னும் ஒன்று தெரியும், லெம்டாவோட மியூ பெருசன்னும் கிடக்கு. ரைட். சி என்றது ஏபின்ற நடுப்புள்ளி, சி என்றது ஏபின்ற நடுப்புள்ளி, சி என்றது ஏபின்ற நடுப்புள்ளி. சரி, ஓசியானது பருமன் 2 கொண்டிருப்பதோடு, ஓசின்ற பருமன் 2 என்று சொல்லி கிடக்கு. அது அலகு காவி ஐயோட, அலகு காவி ஐ என்றது எக்ஸ் அச்சு வழியேயான அலகு காவி, y அச்சு வழியேயான அலகு காவி ஏ. அப்ப இந்த ஐ என்ற காவியோட பையின் கீழ் ஆறு என்ற கோணத்தை அமைக்குது. இந்த கோணம் பையின் கீழ் ஆறு, இந்த கோணம் பையின் கீழ் ஆறு. சரிதான், இதான் ஓசி வந்து ஐ என்ற அந்த அலகு காவியோட பையின் கீழ் ஆறு என்ற கோணத்தை அமைக்கும். லெம்டா மியூ ஆகியவற்றின் பெருமானங்களை கேட்டுக்கிறாங்க. சரி, இப்ப முதல்ல நாங்கள் என்ன செய்வோம்டா, ஓசி காவிய காண்போம். சரிதான், இங்க பாருங்க, இதில் எழுதுறேன். ஓசி காவி சமன் ஓஏ காவி பிளஸ் ஏசி காவி. ஓஏ காவி தெரியும், ஓஏ காவி lambda I plus mu j. AC காவி என்றது AB காவியின் அரைவாசி, அரை AB காவி. சரி, இங்க பாருங்க, lambda I சக mu j சக அரை AB காவி என்றது B இன்ற தானக்காவி சய A இன்ற தானக்காவி. B இன்ற தானக்காவி உங்களுக்கு தெரியும், சரிதான், mu I. அதில இருந்து கழிப்போம். B இன்ற தானக்காவியிலிருந்து நேர கழிச்சு எழுதுறோம். B இன்ற தானக்காவியிலிருந்து A இன்ற தானக்காவியை கழிச்சா mu மைனஸ் lambda I, mu மைனஸ் lambda I. B இன்ற தானக்காவியிலிருந்து A இன்ற தானக்காவியை கழிச்சா சரிதான், மைனஸ் அப்போது எடுக்கலாம், மைனஸ் lambda J மைனஸ் mu J, மைனஸ் அப்போது எடுத்தா lambda பிளஸ் mu J. சரி, இதை போமாசி எடுத்து சுருக்குவோம். சரி, இதை போமாசி எடுத்து சுருக்கினா இதுல போமாசி 2ஆல பெருக்கப்படும். lambda plus mu by 2 into I என்று வரும். மற்றது J என்றேக்க mu minus lambda by 2 J என்று வரும்.
இன்னும் ஒன்று தெரிஞ்சு வச்சிருங்கோ பிள்ளைகளே, நடுப்புள்ளி என்றா இந்த ஆள்கூறு காணிக்கு என்ன செய்யுங்க, ஏயின் ஆள்கூறு தெரியும், பியின் ஆள்கூறு தெரிஞ்சா நடுப்புள்ளியின் ஆள்கூறை என்னண்டு காண்றேன். ரெண்டையும் கூட்டி ரெண்டால பிரிச்சா நடுப்புள்ளியின் ஆள்கூறு வரும். ஆகவே ரெண்டையும் கூட்டி ரெண்டால பிரிச்சா சியின்றதான காய் வரும். lambda plus mu by 2 mu minus lambda by 2. சரிதான். என்னடா நாங்கள் இந்த சுருக்கல்லுகளையும் பிளவிடலாம். அவை அந்த முடிவையும் தெரிஞ்சு வச்சிருங்க. ரைட். இப்ப நான் என்ன செய்ய போறேன்டா, ஓசி காவியோட ஐ காவிய டொட் எடுக்க போறேன். ஓசி காவி dot I காவி. ஓசின்ற பருமன், ஐன்ற பருமன், ஓசி காவிக்கும் ஐ காவிக்கும் இடைப்பட்ட கோணத்தின் கொசைன் கொஸ் பையின் கீழ் 6. சரி, ஓசி காவி அங்க ஏற்கனவே தெரியும். இதான் ஓசி காவி. இதோட ஐ காவிய டொட் எடுத்தா என்ன வரும்? lambda plus mu by 2 வரும். ஐ dot ஐ மட்டும்தானே வரும். ஓசி காவியின் பருமன் 2 அலகண்டு தந்திருக்கு. கொஸ் 30 பாக π/6 √3/2. ஆகவே ஒரு சமன்பாடு lambda சக mu சமன் 2 கீழே இருக்கிற 2 வெட்டி போட்டு 2 √3. இது ஒரு சமன்பாடு. சரியா? ஓசி காவிக்கும் ஐ காவிக்கும் இடையிலான கோணம் தந்தபடியா அதை வச்சு எழுதுறோம். இன்னும் ஒன்று தெரியும், எங்களுக்கு இந்த கோணத்தை நாங்கள் காணலாம். இது π/6 என்றா இது எவ்வளவு? ஓசி காவிக்கும் ஏ காவிக்கும் இடையிலான கோணம் π/3 என்று வரும். அப்ப ஜே காவியோடையும் நாங்கள் தொட்டெடுக்கலாம். அப்ப அடுத்ததா அதைத்தான் செய்யப்போம். ஓசி காவி dot ஜே காவி. ஓசின்ற பருமன், ஜேயின்ற பருமன், ஓசிக்கும் ஜே காவிக்கும் இடைப்பட்ட கோணத்தின் கொசைன் கொஸ் π/3. ஓசி டாட் ஜே உங்களுக்கு தெரியும். ஓசி காவி அதோட ஜே காவிய டொட் எடுத்தா ஜே டாட் ஜே மட்டும் 1, அது மட்டும்தான் வரும். அப்ப என்ன வரும்? மியூ மைனஸ் lambda by 2 வரும். ஓசி காவியின் பருமன் 2, ஜே காவியின் பருமன் அதெல்லாம் அலகு காவி. சரிதான். அலகு காவி என்றால் அதுல ஒன்று மட்டும்தான் வரும். கொஸ் π/3 அரை. அப்ப இதுல இருந்து இன்னும் ஒரு சமன்பாடு மியூ மைனஸ் lambda சமன் கீழே இருக்கிற 2 வெட்டி விட்டா 2. lambda மியூ 2 தெரியாத கணியம், 2 சமன்பாடு. 2ஐயும் கூட்டி விட்டா lambda வெட்டுப்பட்டு 2 மியூ வரும். 2ஆல பிரிச்சு விட்டா மியூ வரும். அப்ப மியூ என்ன? √3 + 1. இதுதான் மியூ. மியூ வந்து √3 + 1. lambda கழிச்சு விட்டா மியூ வெட்டுப்படும். முதலாம் சமன்பாட்டிலிருந்து இரண்டாம் சமன்பாட்டை கழிச்சா மியூ வெட்டுப்படும். 2 lambda 2 √3 - 2. அப்ப 2ஆல பிரிச்சு விட்டா √3 - 1. சரிதான். இதுல கேட்ட கேள்வி lambda, மியூ ஆகியவற்றின் பெருமானங்களை காண்க. அப்ப இது மியூவும் இது lambda. சரியா? ரைட். அடுத்த கேள்விக்கு போவோம். ரெண்டாயிரத்தி 14ஆம் ஆண்டு பார்ட் ஏயில வந்த கேள்வி. உதாரணம் 22. இப்ப உற்பத்தி ஓ குறித்து ஏக்கம பி என்ற 2 புள்ளிகளின் தானக்காவி தந்திருக்கு. சரிதான். சி என்றது ஓஏபிசி ஒரு இணைகரமாக இருக்கத்தக்கதாக உள்ள புள்ளி என கொள்வோம். ஓசி காவிய காட்ட சொல்லி இருக்கு. சரி, அதை நாங்கள் ஒரு இணைகரத்தை கீறுவோம்.
இது O, இது A, இது B, இது C. OABC ஒரு இணைகரமா இருக்கக்கூடிய மாதிரி C என்ற புள்ளி எடுக்கப்பட்டிருக்கு. A இன் தானக்காவி I plus 2J, I plus 2J. B இன் தானக்காவி 3I plus 3J. சரிதான். மற்றது AOC தீட்டான்னு தந்திருக்கு. சரி, முதல் கேட்டது OC காவிய 2I சக J என்று காட்டட்டாம். சரி, இங்க கவனிங்கோ. OC காவி என்னத்துக்கு சமன்? இணைகரம் என்றபடியா OC காவி AB காவிக்கு சமன். இணைகரத்தின் எதிர்பக்கங்கள் சமனும் சமாந்திரம். அப்ப போக்கு சரியா இருந்தா நாங்கள் காவியா எழுதலாம். அப்போ OC காவி AB காவிக்கு சமன். அப்ப AB காவி உங்களுக்கு தெரியும், B இன் தானக்காவி சய A இன் தானக்காவி. B இன் தானக்காவி 3I சக 3J சய A இன் தானக்காவி I plus 2J. அப்ப இத கழிச்சிங்களா 3I இல I போனா 2I, 3J இல 2J போனா 1J. அப்ப 2I சக J. C இன் தானக்காவியம் கண்டுட்டோம். 2I சக J அதையும் கண்டுட்டோம். இவரும் சரி. OA.OC ஐ கருதுவதன் மூலம் உங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார். என்ன செய்யணும் என்று அவர் வழிகாட்டி இருக்கிறார். OA.OC, ரைட். அப்போ OA காவி .OC காவி. OA வரைவிலக்கணத்தை எழுதுறேன். என்ன OA இன் பருமன்? இந்த வரைவிலக்கணத்தை எழுதுறேன். OA இன் பருமன், OC இன் பருமன், OAக்கும் OCக்கும் இடைப்பட்ட கோணத்தின் கொசைன் cos θ. OA தெரியும், I plus 2J dot OC 2I plus J OA இன் பருமன். சரிதான். எழுதுறேன், அடுத்த வரி பார்ப்போம். I plus 2J இன் மட்டு OC இன் பருமன் 2I plus J இன் மட்டு into cos θ. சரி, இப்ப இதுக்கு நாங்கள் டொட் எடுப்போம். I dot I 2, I dot I 2, J dot J அதுவும் 2 சமன். இந்த I plus 2J இந்த காவியின் மட்டு வர்க்க மூலம் 1 வர்க்கம் 2 வர்க்கம். அப்ப வர்க்க மூலம் 5. அடுத்தது அதுவும் வர்க்க மூலம் 5, 2 வர்க்கம் 1 வர்க்கம் into cos θ. அப்ப 4 சமன் 5 cos θ. cos θ சமன் 4 இன் கீழ் 5. இதைத்தான் அங்க காட்ட சொல்றார். இதுதான் 2014ஆம் ஆண்டு பார்ட் ஏல வந்த கேள்வி. மிக இலகுவான கேள்வி, எல்லாம் வழிகாட்டி இருக்கிறார். அடுத்தது 23வது கேள்வி. இது 2020ஆம் ஆண்டு பார்ட் பியில வந்த கேள்வி. நாங்கள் ஏற்கனவே பார்ட் ஏல வந்த கேள்வி செய்த நாங்கள். இது பார்ட் பியில வந்த கேள்வி. சரிதானே?
ரைட். இந்த A, B என்பன இது அலகு காவிகள். அப்ப இது முக்கியமான அலகு காவி என்றது முக்கியமான അതിന്റെ பருமன் 1. சரி, A ന്റെ தானக்காவி 12A, B ന്റെ தானக்காவி 18B, C ന്റെ தானக்காவி தந்திருக்கு. AC காவி CB காவிய காணட்டாம். சரியா? ரைட். இங்க பாருங்க, நாங்கள் ஒரு படத்தில குறிப்போம். இது O, இது A, இது B, இது C. A ന്റെ தானக்காவி 12A, B ന്റെ தானக்காவி 18B, C ന്റെ தானக்காவி 10A, சகம் 3B. சரியா? ரைட். அவர் நேர்கோட்டில் இருக்கண்டு தான் நாங்கள் காட்டணும். என்ன அவை நாங்கள் அந்த முதலே கீரைக்க நேர்கோட்டில் இருக்கிற மாதிரி கீறாம விட்டா நல்லது. ஏதான் முதலே நாங்கள் கீரைக்க அது ஒரு நேர்கோட்டில் இருக்கிற மாதிரி கீறாம, சரிதான். எங்கேயால கொஞ்சம் நீட்டி விடுவோம். சரி, இப்ப C ന്റെ தானக்காவி 10A சகம் 3B, 10A சகம் 3B. நிறுவுறக்கு முதல், சரிதான், ஒரே நேர்கோளில் இருக்கிற மாதிரி நாங்கள் கீறா விடுறது நல்லது. சரி, இப்ப AC காவிய காண சொல்லிக்கிறார். இந்த காவி மற்றது CB காவி, இந்த காவிய காண சொல்லியிருக்கு. சரிதான். ரைட். அப்ப AC காவிய முதல் காணுவோம். AC காவி, AO காவி பிளஸ் OC காவி. AC காவி என்றது AO காவி பிளஸ் OC காவி. AO காவி தெரியும், சய 12A. OC காவி தெரியும், 10A சக 3B. அப்ப இத சுருக்கி நீங்களண்டா சய 2A சக 3B, சய 2A சக 3B. AC காவி கண்டுட்டோம். அப்புறம் அடுத்ததா சொல்றார் CB காவி காணட்டாம். ரைட், அதையும் காணுவோம். இப்ப CB காவி, CB காவி, CO காவி பிளஸ் OB காவி. CO காவி தெரியும், மைனஸ் 10A சய 3B. OB காவி தெரியும், 18B. அப்ப 18Bயில 3Bய கழிச்சா 15B சய 10A. வேணுமெண்டா நாங்கள் ஒரு 5 பொது எடுத்தா காவிய முன்னுக்கு எழுதுறேன். சய 2 சக 3B. எங்களுக்கு தெரியுது AC காவி CB காவி உண்டு, மற்றதிന്റെ மடங்கா கிடக்கு. சரிதான். அதாவது CB காவி வந்து AC காவியின் 5 மடங்கு. CB காவி வந்து இங்க பாருங்க, CB காவி வந்து முதல் இது ரெண்டையும் காண சொல்லி கிடக்கு, கண்டுட்டோம். சரிதானே.
ரைட். பிறகு சொல்றார் ஏபிசி ஒரே நேர்கோட்டில் உள்ளதென உய்த்தறிந்து. சிபி காவி எவ்வளவுக்கு பதிலா சரிதான் 5 தர சய 2 சக 3 பி. அப்ப 5 தர ஏசி காவி. ஒரு காவிய இன்னொரு காவியின் மடங்கா எழுதினா என்ன சொல்லலாம்? 2 காவியும் சமாந்தரம். ஆகவே சிபியும் ஏசியும் சமாந்தரம். அதோட இந்த சி என்றது பொது புள்ளியா இருக்கு. சி என்றது பொது புள்ளியா இருக்கு. ஆகவே சரிதான் ஏ கமா பி கமா சி ஒரே கோட்டில் இருக்கும். சரியா? அடுத்தது கேட்கிறார் இந்த பிரிக்கிற விகிதம். ஒரே நேர்கோள்ல இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். இங்க பாருங்க சிபி காவியும் ஏசி காவியும் சரிதான் ஒரே போக்கில இருக்கும். அப்ப அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். சியில இருந்து பிக்கான போக்கும் ஏயில இருந்து சிக்கான போக்கும் சமன். மற்றது சிபியின் பருமன் கீழே ஏசியின் பருமன் சமன் 5 கீழ் 1. இந்த பிரித்தலா எழுதேக்க காவி போட்டு எழுதி விட்டுறாங்க. காவிகள்ல பிரித்தல் வரையறுக்கப்படையில். அப்ப அதே மாதிரி விகிதமும் போடாதீங்க. காவியில் எழுதேக்க விகிதமும் போடாதீங்க. இப்ப சிபியின் கீழ் ஏசி 5 கொண்டு. அப்ப சிபி 5 இருந்தா ஏசி 1. சரிதான்? சிபி 5 இருந்தா சிபிக்கு ஏசி 5 கொண்டு. சரிதான்? அப்ப சிபி 5 இருந்தா ஏசி 1. ஏசிக்கு சிபி 1க்கு 5. சரிதான்? ஏசிக்கு சிபி 1க்கு 5. ஏசிக்கு சிபி 1க்கு 5. விகிதமும் கேட்டிருக்கிறார். ஏசிக்கு சிபி சரிதான். இன்னும் ஒரு பாட் கேட்கிறார். இங்க பாருங்க இந்த ஓசியின் நீளம் வர்க்கமூலம் 139 தாரார். ஓசியின் நீளம் வர்க்கமூலம் 139 தாரார். சரிதானே? ரைட். இந்த நீளத்தை எப்படி நாங்கள் தொடர்படுத்துறது? என்ன காட்ட வேண்டியதுண்டா கோணம் ஏஓபி π/3 60 பாகை என்று காட்டும். இந்த கோணத்தை கொண்டு வரக்கு ஒரே ஒரு வழி குற்றிப்பெருக்கத்தை பயன்படுத்துறது. அப்ப ஒரு பருமன்ல இருந்து குற்றிப்பெருக்கத்துக்கு போற வழி இங்க பாருங்க ஓசி வர்க்கம் என்ன ஓசி காவின்ற அந்த மட்டின்ற வர்க்கம் 139. இப்ப நாங்கள் குற்றிப்பெருக்கத்தை உருவாக்கலாம். இது என்னன்னு எழுதலாம்? ஓசி காவி டாட் ஓசி காவி என்று எழுதலாம். இதுதான் குற்றிப்பெருக்கத்தை உருவாக்குற வழி. ஓசி காவி ஏற்கனவே எங்களுக்கு தெரியும் 10a சக 3b. அப்ப 10a சக 3b டாட் 10a சக 3b சமன் 139. ரைட். இப்ப இதுக்கு டொட் எடுங்கோ. 10 தர 10 100 a டாட் a. சரிதான்? எத்தனை a டாட் b இருக்கு? 10 தர 3 30 a டாட் b 30 b டாட் a. a டாட் b யும் b டாட் a யும் சமன். அப்ப 60 a டாட் b என்று எழுதுறேன். 9
பி டாட் பி 139. ஏற்கனவே ஏயும் பியும் அலகு காவி என்று தந்திரு. ஏயும் பியும் அலகு காவி. ஏ டாட் ஏ என்றா என்ன? மட்டு ஏ வர்க்கம், அது உண்டு 60. ஏ டாட் பி மட்டு பி வர்க்கம், அதுவும் உண்டு 139. அப்ப 60 ஏ டாட் பி எவ்வளவு? 139ல 100 போனா 39, இந்த 9 கழிச்சா 30. அப்ப ஏ டாட் பி 30/60 அரையண்டு பேர். ஏ டாட் பி என்றா என்ன? மட்டு ஏ மட்டு பி கொஸ்தீட்டா அரை. ஏயும் பியும் அலகு காவி. அப்ப மட்டு ஏ உண்டு மட்டு பி உண்டு. அப்ப கொஸ்தீட்டா அரை. கொஸ்தீட்டா அரை. தீட்டா எவ்வளவு? 5/3. ஆகவே ஏ காவிக்கும் பி காவிக்கும் இடையிலான கோணம் 5/3. சரிதான்? ஏனென்றா மட்டு ஏ மட்டு பி எல்லாம் உண்டு அலகு காவி.